ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியான முறையில் தேங்காயெலாம் ஒன்றுமே அரைச்சி ஊற்றாமல் கட்டியாக எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான கடலை குழம்பு ஈஸியான முறையில் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலை நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா சூப்பராகவே வெந்து கிடச்சிருக்கு. அப்புறமா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் இது மாதிரி ஒரு தாய்ச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிற அளவுக்கு தாய்ச்சி சூடாகட்டும். நம்ம தாய்ச்சி சூடானட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் போதுமான அளவு. லைட்டாக சூடாக வச்சு நம்ம கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொழியும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வளர்ந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா வேகும்போது தண்ணி ஊற்றி வேகும்போது உப்பு பார்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வணங்கிட்டு இப்போ இதில் இஞ்சி வெள்ளை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துனேன். நல்லா இஞ்சி வெள்ளை போட்டுக்குள்ளே பச்சை மணம் வெங்காயத்துக்குள்ளே பச்சை மணம் எல்லாம் மாறி கிடைக்கிற வரைக்கும் வணங்கிடலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, அதனால் நல்ல உரப்பு இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் வேறு ஒரு ஐட்டம் இருக்குது. அதுதான் இந்த கடையிலெல்லாம் கடலைக்கறிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான பொருள். இதுதான் மீட் மசாலா. கடலை குழம்புக்கு மீட் மசாலா போடுவாங்க. அதனால தான் கடையிலலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பொடி விட்டு மச்ச மணம்லாம் மாறட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டிக்கிட்டு கரிஞ்சு போகக்கூடாது. இல்லைன்னா அந்த பச்சை மணம் எல்லாமே மாறி நல்லா வணங்கி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுட்டு கடலையோடு அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு சூப்பராகவே கொதிக்குது. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக கடலை எடுத்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா நமக்கு கிரேவி மாதிரி கொஞ்சமாச்சும் கட்டி கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் எடுத்து அரைச்சி நம்ம
மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சூடாக ஆனதுக்கப்புறம் கொதிச்சு முடியதுக்குள்ளே அரைச்சி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இது கொஞ்சம் கூடி வற்றினோட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அரைச்சதையும் கூடி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப லூஸாக அரைக்காமல் கட்டியாக வச்சுருக்கனால தான் ஸ்பூன் எடுத்து போட்டுறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். குழம்பு நல்லாவே கொதிக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு கட்டியே வரும். கொஞ்சமாக வத்தட்டும். இனி கொஞ்சம் இதில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான அளவு கொதிச்சு வந்திருக்கு. தேவையான அளவு கட்டியுமே நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கடலை குழம்பு ரெடி. இது நம்ம சோறு கூடயும் சாப்பிட்லாம். அல்லாமல் இடியப்பம், அப்பம், இட்லி இந்த மாதிரி எதுக்கு வேணால் சேர்ந்து சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.